ஆக்சுவலா தினேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் கோவப்படுறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டா வந்து இருந்திருக்கும். அண்ட் இதையே வந்து பார்த்தீங்கன்னா, 3 ப்ரோமோ வேற போட்டுட்டு இருக்காங்களே, அப்ப பெரிய இஷ்யூவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போலாம். ஆக்சுவலா இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஒரு டாஸ்க் வந்து குடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேம் மத்தவங்கள கேம விட ஏன் சிறந்தது அப்படிங்கிறத வந்து எடுத்துரைக்கணும். அதே மாரி உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லணும். மத்தவங்கள விட உங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து எதில சிறந்தது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து குடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து ஹை ஓப்பனிங்கா வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவர்கள் மாயாவுக்கு சொன்ன பாயிண்ட்லாம் ஹைலைட்டடா வந்து இருந்தது. அவங்க எப்படி அந்த புல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு காம்போ, அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு, அதே மாரி மணிச்சந்திராவுக்கு இந்த மாரி பல பேருக்கு வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அவங்க மட்டும் ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாப்புல. மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ்ல வந்து ஒரு 4 பாயிண்ட்ட மட்டும் வச்சு முடிச்ச தினேஷ் அவர்கள், இந்த பொண்ணுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் வந்து பேசியிருப்பாப்புல. என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பொண்ணு வந்து பிஹேவியரா எல்லாமே ஓகே. அப்படி இருந்தாலும் கூட, இது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து மைண்டுக்குள்ள அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்குது போல. அண்ட் அவங்க எது பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைலைட்டடா வந்து தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு புக் வரும் இல்லையா? அத எடுத்துட்டு வந்து படிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹைலைட்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. அவங்க சமைக்கிறாங்களா? அது ஒரு ஹைலைட்டா தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. ஒருத்தர்கிட்ட பேசுறாங்களா? அது கூட ஹைலைட்டா தெரியணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஸோ எப்பயுமே அந்த லைம் லைட்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. வித் எனி பிஹேவியர், எனி ஆக்டிவிட்டி எது பண்ணாலும் அதில ஒரு ஹைலைட்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிற மாரி தினேஷ் சொல்றார். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஓகேங்களா? ஹைலைட்டாவும் இருக்கணும். அதே மாரி எது பண்ணாலும் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸாவும் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டிங் பட் கிரையிங். நல்ல ஒரு பிரேவான கேர்ள். நல்ல பாயிண்ட் பை பாயிண்ட்டா பேசக்கூடிய ஒரு ஆளு. எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆளு. ஆனா கடைசி எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா, போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வந்து சலசலப்பு வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைட்டிங்னா ஃபைட்டிங், கிரையிங்னா கிரையிங். எனக்கு கிரையிங்னாவே என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாரி தினேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டே திரியிறது. நான் வந்து இன்னைக்கு குக் பண்ணிட்டேன்பா. நான் குக் பண்ணேன். குக் பண்ணேன். நான் தான் குக் பண்ணேன். நான் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சேன். நான் தான் இத கூட்டுனேன். நான் தான் இத வந்து பெருக்குனேன். நான் தான் இந்த கேம வந்து வின் பண்ணேன். நான் தான் இத பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே திரியிறது. இது எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேருந்து சொன்ன மாதிரி, ஒரு விஷயம் பண்ணாலும் அது ஹைலைட்டா தெரியணும். அதே மாரி அந்த ஹைலைட்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. பெர்ஃபார்மன்ஸ் இருந்து ஒரு வேலை நல்லபடியா போனா ஓகே. இல்ல அப்படின்ற பட்சத்தில, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டு சண்டை போடக்கூடிய ஒரு ஆளு. அதே மாதிரி நல்ல பேச்சு திறமைகள்லாம் கரெக்ட்டா இருந்தா கூட, எல்லாமே எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணா கூட, கடைசியா வந்து அவங்களாவே அவங்க அழுந்துருவாங்க. கேட்டாக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. ஆனா, எப்படி இதெல்லாம் நடக்கும்? எப்படி இதெல்லாம் இருக்க முடியும்? உங்க சைடு நியாயம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, கரெக்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க அத எதிர்த்து கேள்வி கேட்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஆனாலும் நீங்க எப்படி அழுவீங்க? அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு. அண்ட் சொல்லவும் செஞ்சிருந்தாரு அர்ச்சனாவ பத்தி. அதே மாதிரி அவரு சொல்லிக்கிட்டது, "இது எல்லாமே என்கிட்ட கிடையாது. சண்டைன்னா சண்டை. அமைதின்னா அமைதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டுக்காக சில விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவசியம் இருக்காது. அதே மாரி நான் ஆரம்பத்தில எப்படி ஸ்டார்ட்டிங் டேட்ல 1வது டேட்ல நான் எப்படி இருந்தேனோ, அதே மாரி தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கேன். ஒருத்தர நான் பகையாளியா நெனச்சுட்டேனாக்கா, அப்படியே தான் நான் நெனச்சுப்பேன். அது வந்து உடனே இங்க வந்து மிங்கிள் பண்றது, இது பண்றது, அது பண்றது. ஒரு வேள காம்ப்ரமைஸ் ஆயிட்டா ஓகே. அதுக்கப்புறமும் நான் வந்து ட்ரை பண்ணி போய் அவங்களுக்கு என்ன நான் புரிய வச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. பருப்பு வேகாது அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சு, இந்த மாதிரி பயங்கரமா போட்டு நார நாரா கிழிச்சு விட்டாப்புல.
அர்ச்சனாவை. நான் தான் சொல்றேனே, மத்தவங்களுக்கெல்லாம் 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் பேசின ஆளு, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து பேசியிருப்பாப்புல. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர ஹர்ட் ஆயிடுச்சு அர்ச்சனாவுக்கு. அத தாண்டி மணிச்சந்திரா வேற என்ன சொல்ட்டாரு, அர்ச்சனாவ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாரி பண்ணுது அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் விஷ்ணுவும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் போல. இப்ப தான் லைவ்லயே வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம காண்டாயிட்டு தான் அந்த ப்ரோமோ 3ல பார்த்துருப்பீங்க. காண்டாயிட்டு, ப்ரோ அவங்க வந்து என்ன ஏமாத்துக்காரன், ஃப்ராடு, கிரிமினலு இந்த மாதிரி தான் அவங்க என்ன வந்து சொல்லல. ஆனா மத்தபடிக்கு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. இவங்களலாம் நான் எங்க வச்சு பார்த்துட்டுருந்தேன். எவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு போய் மாயா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அண்ட் மாயாவும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. வறுத்து எடுத்துட்டாங்க அவங்க. இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளி கொட்டிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி மாயாவும் சொல்றாங்க. அண்ட் தினேஷ் கிட்டயும் போய் ஏங்க ஃபன்னா செய்ய சொன்னாக்கா, இப்படி எல்லாமே வந்து பயங்கர ஃபைட் பண்ணி விட்டீங்களே அப்படிங்கிற மாரி. பட் இது எல்லாமுமே அர்ச்சனாவுக்கு பாதகமா போது. அண்ட் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பாசிட்டிவா போது. தே ஆர் டெல்லிங் லைக் மாயா இஸ் எ கிரேட் பிளேயர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிட்டிக்கல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாவ புட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.